திவ்ய கர்த்தர் உயிர்த்த திருநாளுக்கு பின் வரும் 4வது ஞாயிற்றுக்கிழமைக்கான தியான பிரசங்கம். உன் ஆன்ம குருவானவருக்கு கீழ்ப்படிவதன் பேரில் அசிஸ்டர் அல்போன்ஸ் மரிய லிகோரியார் நிகழ்த்திய தியான பிரசங்கம். தேவரீர் எங்கே போகிறீர்? பரலோகத்தை சம்பாதிப்பதற்கு, மோட்சத்திற்கு நம்மை வழிநடத்தி இட்டுச் செல்கிற பாதையில் நாம் கட்டாயமாக நடந்து செல்ல வேண்டும். அநேக கிறிஸ்துவர்கள் விசுவாசத்தை கொண்டிருக்கின்றனர். ஆனால் அவர்களிடம் நல்ல புண்ணிய அலுவல்கள் இல்லை. அவர்கள் இந்த உலகத்தின் இன்பங்களின் மீதும் பொருட்களின் மீதும் மட்டுமே கருத்தாயிருந்து பாவத்தில் ஜீவிக்கின்றனர். நீ ஒரு கிறிஸ்துவன், ஒரு நித்தியம் இருக்கிறது என்றும் ஒரு மோட்சம், ஒரு நரகம் இருக்கிறது என்றும் நீ விசுவசிக்கிறாய். இப்போது நீ உன் ஆத்துமத்தை ரட்சித்துக் கொள்ள ஆசிக்கிறாயா என்று என்னிடம் கூறு. நீ அவ்வாறு விசுவசித்தால் இன்றைய சுசேஷ வார்த்தைகளில் உன்னிடம் ஒன்று கேட்பேன். நீ எங்கே போகிறாய் என்று நீங்கள் அவர்களில் ஒருவனிடம் கேட்பீர்களேயாகில் அதற்கு அவன், எனக்கு தெரியாது, ஆனால் நான் இரட்சணியம் அடைவேன் என்று நம்புகிறேன் என்று கூறுவான். நீ எங்கு செல்கிறாய் என்று உனக்கு தெரியாது. அப்படியென்றால் நீ நித்திய அழிவின் பாதையில் பாவ அந்தஸ்தில் ஜீவிக்கிற போது சர்வேஸ்வரனிடமிருந்து நீ இரட்சணியத்தை பெற்றுக்கொள்வாய் என்று எவ்வாறு உன்னால் நம்ப முடிகிறது? நீ நரக பாதையில் நடந்து கொண்டிருக்கிற போது எவ்வாறு உன்னால் மோட்சத்தை எதிர்பார்க்கக்கூடும்? அப்படியென்றால் நீ நடந்து செல்கிற பாதையை கட்டாயமாக மாற்ற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த நோக்கத்திற்காக நீ கட்டாயமாக உன்னையே ஒரு நல்ல ஆன்ம குருவானவரின் கரங்களில் விட்டுவிட வேண்டும். அப்போது அவர் உனக்கு மோட்சம் செல்கிற பாதையை சுட்டி காண்பிப்பார். அவருக்கு நீ பிரமாணிக்கத்துடன் நேரம் தவறாமல், காலதாமதம் இல்லாமல் கீழ்ப்படிய வேண்டும். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன என்று நமது ஆண்டவர் கூறுவதை அருளப்பர் சுசேஷத்தில் வாசிக்கிறோம். உலகத்தில் நமது ஆண்டவருடைய திவ்ய குரலை நாம் உணர்வுபூர்வமாக கேட்கும்படியாக அவர் நம்முடன் இவ்வுலகத்தில் இல்லை. ஆனால் ஆண்டவர் தமக்கு பதிலாக தமது குருக்களை நம்மிடம் விட்டு சென்றிருக்கிறார். ஏனெனில் அவர்களுக்கு செவி கொடுக்கிறவர்கள் தமக்கே செவி கொடுக்கிறதாகவும், அவர்களை புறக்கணிக்கிறவர்கள் தம்மையை புறக்கணிக்கிறதாகவும் நமது ஆண்டவர் தாமே நம்மிடம் கூறியிருக்கிறார். உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை புறக்கணிக்கிறவன் என்னை புறக்கணிக்கிறான் என்று ஆண்டவர் தாமே அச்சிஸ்டர் லூக்கா சுவிசேஷத்தில் கூறியிருக்கிறார். தங்கள் ஞான தந்தையிடம் கீழ்ப்படிதலுடன் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவருக்கு கீழ்ப்படியாதவர்களோ நிர்பாக்கியவான்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுடைய கீழ்ப்படியாமையினால் நமது ஆண்டவராகிய திவ்ய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆட்டு மந்தையை சேராதவர்கள் என்பதற்கான அத்தாட்சியை அவர்கள் அளிக்கின்றனர். இன்றைக்கு நிகழ்த்தப்போகும் பிரசங்கத்தில் ஆன்ம குருவுக்கு கீழ்ப்படுகிற எல்லோருடைய இரட்சணியமும் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை முதல் தியான கருத்தில் காண்பிப்பேன். இரண்டாவது தியான கருத்தில் ஆன்ம குருவுக்கு கீழ்ப்படியாதவர்கள் எவ்வளவு மாபெரும் நித்திய கேட்டின் ஆபத்தில் தங்களையே நிறுத்தியிருக்கிறார்கள் என்பதை காண்பிப்பேன். நம் இரட்சணிய பாதையில் நடந்து செல்கிற போது நம் ஞான தந்தையரின் வழிகாட்டுதலில் நம்மையே விட்டு விடுகிறவர்கள் மேல் நமது ஆண்டவரான திவ்ய சேசுகிருஷ்ண சுவாமி மாபெரும் நன்மையை நம்மேல் பொழிந்தள்ளியிருக்கிறார். நித்திய இரட்சணியத்தை அடைந்து கொள்வதற்கு நாம் கட்டாயமாக எல்லா காரியங்களிலும் சர்வேஸ்வரனுடைய திருச்சித்தத்தை பின்பற்றி ஜீவிக்க வேண்டும். நம் ஆத்துமங்களை ரட்சித்து காப்பாற்றவும், நாம் அச்சிஷ்டவர்களாக மாறவும் நமக்கு எது அவசியமாயிருக்கிறது? சிலர் அச்சிஷ்டவர்களின் பரிசுத்தனம் அநேக தபசுக்குரிய அலுவல்களை நிறைவேற்றுவதில் அடங்கியிருக்கிறது என்று கற்பனை செய்வார்கள். ஆனால் ஒருவன் வியாதியாயிருக்கிற போது கடின சரீர ஒருத்தலையும் தபசுக்குரிய அலுவலையும் நிறைவேற்றுவதில் ஈடுபடுவானாகில் அவன் தன்னையே சாவுக்கு அருகில் கொண்டு போய் நிறுத்தி ஒரு அச்சிஷ்டவனாக ஆவதற்கு பதிலாக மாபெரும் கனமான பாவத்தை கட்டிக்கொள்ளும் குற்றத்திற்கு ஆளாவான். மற்றவர்கள் அச்சிஷ்டதனத்தின் உத்தமதனம் நீண்ட நேரமும் அடிக்கடியும் ஜெபிப்பதில் அடங்கியிருக்கிறது என்று நினைக்கின்றனர்.
ஆனால் குடும்பத் தலைவனான ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை போஷித்து அவர்களுக்கு தேவையான கல்வியை அளித்து வளர்ப்பதற்கு பதிலாக அதை அலட்சியப்படுத்திவிட்டு ஏகாந்தத்தில் ஜீவிப்பதற்காக பாலைவனத்துக்கு செல்வானேயாகில் அவனும் கனமான பாவத்தை கட்டிக்கொள்வான். ஏனெனில் ஜெபம் தேவையானதும் நன்மையானதும் அவசியமானதுமாக இருந்த போதிலும் ஜெபத்திற்கான கடமையையும் பிள்ளைகளுடைய கல்விக்கான கவனத்தையும் பாலைவனத்திற்கு போகாமலேயே வீட்டில் இருந்தபடியே ஒருவனால் நிறைவேற்ற முடியும். அச்சிஷ்டதனத்தின் பரிசுத்தனம் உத்தமமாக சர்வேஸ்வரனுடைய திருச்சித்தத்தை நிறைவேற்றுவதிலேயே அடங்கியிருக்கிறது. ஆத்துமத்தை நரகத்திற்கு கொண்டு செல்கிற பாவங்கள் எல்லாமே ஒருவனுடைய சுய சித்தத்திலிருந்தே புறப்படுகிறது. அப்படியென்றால் நாம் நம் சுய சித்தத்தின்படி செயல்படுவதை நிறுத்திவிடுவோமாக. சுரேசனுடைய திருச்சித்தத்தை பின்பற்றி செல்வோமாக. அப்போது நமக்கு நரகம் இருக்காது என்று அஷ்டர் பெர்னார்டு கூறுகின்றார். ஆனால் உங்களில் சிலர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சர்வேஸ்வரன் திருவுளம் கொண்டிருக்கிறார் என்பதை எவ்வாறு நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று கேட்பார்கள். இது தாவீது அரசர் இருளில் நடக்கும் பொல்லாப்புகளுக்கும் பயப்படாதிருப்பாயாக என்று சங்கீதத்தில் கூறுவதற்கேற்ப மாபெரும் சந்தேகங்களுக்குரியதும் தெளிவில்லாததுமான காரியத்தை உள்ளடக்கியிருக்கிறது. அநேகர் இக்காரியத்தில் தங்களையே ஏமாற்றிக் கொள்கின்றனர். ஏனெனில் அவர்களுடைய ஆசாபாசம் அவர்கள் ஆண்டவருடைய திருச்சித்தத்தை நிறைவேற்றுவதாக அவர்களை நம்பச் செய்கிறது. ஆனால் உண்மையில் அவர்கள் தங்களுடைய சுய சித்தத்தையே நிறைவேற்றுகின்றனர். நாம் நம் ஆன்மகுருவுக்கு கீழ்ப்படிந்தால் நாம் ஆண்டவருக்கே கீழ்ப்படுகிறோம். அதாவது உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான் என்று கூறி நம் மட்டில் நாம் சர்வேஸ்வரனுடைய திருச்சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா என்பதை நிச்சயப்படுத்துவதற்கான பாதுகாப்பான வழிமுறையை நமக்கு கற்பித்திருக்கிற நமது ஆண்டவர் திவ்ய சேசு கிருஷ்ணநாதருடைய அளவில்லாத நன்மைத்தனத்திற்கு நாம் இடைவிடாமல் நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அஷ்டர் அபிலாத்தரசம்மாள் தமது நூலில் ஒரு ஆத்துமம் குருவானவரை தேர்ந்தெடுக்கிற போது இனி தன்னை பற்றிய எந்த சிந்தனையும் சிந்திக்கக்கூடாது என்கிற தீர்மானத்துடன், ஆனால் அதே சமயம் உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான் என்று நமது ஆண்டவர் அருளி செய்த வாக்குறுதியை முழுமையாக நம்பி ஒரு ஆன்ம குருவானவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இதுவே சர்வேசனுடைய திருச்சித்தத்தை கண்டடையக்கூடிய பாதுகாப்பான வழி என்று எழுதியுள்ளார். ஆகவே தனது ஆன்மகுருவின் குரலுக்கு கீழ்ப்படிந்ததன் மூலமாக தான் சர்வேஸ்வரனை பற்றிய அறிவையும் சர்வேஸ்வரனுடைய சிநேகத்தையும் அடைந்ததாக இதில் அச்சிஷ்ட அபிலாத்தரசம்மாள் அறிவித்திருந்தார். எனவே ஒருவன் தன் ஆன்மகுருவுக்கு கீழ்ப்படிவதை பற்றி பேசும்போது அச்சிஷ்ட பிரான்சிஸ் அலேசியார் எவ்வளவு அதிகமாக நீ தேடி பார்த்தாலும் ஆதி கால அச்சிஷ்ட அவர்கள் அனுசரித்ததும் மிகவும் பரிந்துரைக்கப்பட்டதுமான இந்த தாழ்ச்சியுள்ள கீழ்ப்படிதலைப் போல் சர்வேஸ்வரனுடைய திருச்சித்தத்தை கண்டடைவதற்கான இவ்வளவு பாதுகாப்பானதும் நிச்சயமானதுமான எளிய வழியை வேறு எங்கேயும் உன்னால் ஒருபோதும் கண்டடையக்கூடாமல் இருக்கிறது என்று சங்கிக்குரிய அபிலாவரலப்பர் சுவாமியார் கூறியதையே கையாளுகின்றார். சில ஜபங்களை அல்லது ஒருத்தல் முயற்சிகளின் தபசை அல்லது திவ்ய நன்மைகளை கூட்டி அதிகரிப்பதிலோ அல்லது தவிர்ப்பதிலோ குறைப்பதிலோ கீழ்ப்படிதல் மூலமாக தன் ஆன்மகுருவின் அறிவுரையின்படி செயல்படும் போது ஒருவன் சர்வேஸ்வரனை மகிழ்விக்கிறான். ஆன்மகுருவிற்கு கீழ்ப்படிவதற்காக ஓய்வு எடுப்பதிலும் உண்பதிலும் வானம் அருந்துவதிலும் ஈடுபட்டிருந்தால் கூட ஒருவன் சர்வேஸ்வரன் முன்பாக பேர்பலன்களை சம்பாதிக்கிறான். ஏனெனில் அவன் தன் ஆன்மகுருவிற்கு கீழ்ப்படிவதன் மூலமாக சர்வேஸ்வரனுடைய திருச்சித்தத்தை நிறைவேற்றுகிறான். ஆகவேதான் பரிசுத்த வேதாகமம் மூடர்கள் இடும் பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று சங்க பிரசங்கி ஆகமத்தில் நமக்கு அறிவுறுத்துகிறது. நாம் ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய எல்லா தபசுக்குரிய ஒருத்தல் முயற்சிகள் அல்லது தான தர்மங்கள் ஆகியவற்றை விட கீழ்ப்படிதல் ஆண்டவரை அதிகம் மகிழ்விக்கக்கூடியனவாயிருக்கின்றன. தான தர்மங்களால் தன் ஆஸ்தியையும் நிந்தை அவமானங்களை பொறுமையுடன் ஏற்று அனுபவிப்பதன் மூலம் தன் மகிமையையும் தபசுக்குரிய கடின ஒருத்தல்கள் உபவாசங்கள் மூலமாக சர்வேஸ்வரனுக்கு ஒப்புக் கொடுக்கிறவன் தன்னுடையும் தன்னுடைய உடைமைகளுடையும்
ஒரு பாகத்தையே சர்வேஸ்வரனுக்கு ஒப்புக் கொடுக்கிறான். ஆனால் தன் சித்தத்தையே சர்வேஸ்வரனுக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கிற ஒருவன், ஆண்டவரே, என் சித்தத்தையே கீழ்ப்படிதலினால் தேவருக்கு கையளித்து ஒப்புக் கொடுத்த பிறகு என்னிடம் உமக்கு கொடுக்கும்படியாக வேறு ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்று கூறக்கூடியவனாக சர்வேஸ்வரனுக்கு தன்னிடம் உள்ளது எல்லாவற்றையும் அளித்து விடுகிறான். இவ்விதமாக ஆன்ம குருவிற்கு கீழ்ப்படிதல் என்பது நாம் சர்வேஸ்வரனுக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய மகா ஏற்புடைய காணிக்கையாகவும் தேவ திருச்சித்தத்தை நிறைவேற்றுகிற மகா பாதுகாப்பான வழியுமாகவும் இருக்கிறது. நாம் நம் ஆன்ம குருவிற்கு கீழ்ப்படியும் போது செய்கிற காரியங்கள் பற்றிய கணக்கை சர்வேஸ்வரன் நம்மிடத்தில் கேட்க மாட்டார் என்று முத்தி பெயர் பெற்ற ஹென்றி சூசோ கூறுகின்றார். உங்கள் ஞான தந்தையர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படியும் போது நீங்கள் செய்கிற எதை பற்றியும் பயப்படாதீங்கள். ஏனெனில் உங்கள் நடத்தைக்காக உங்கள் ஞான தந்தையர் தான் சர்வேஸ்வரனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் என்று அப்போஸ்தலரான சின்னப்பர் கூறுகின்றார். உங்கள் ஞான வழிகாட்டிகளுக்கு பணிந்து அடங்கி நடங்கள். ஏனெனில் அவர்கள் உங்கள் ஆத்மங்களுக்காக உத்தரவாதம் பண்ண வேண்டியவர்களாக கொள்ள உங்கள் மேல் விழிப்பாயிருக்கிறார்கள். அவர்கள் அதை சந்தோஷத்தோடே அன்றி ஆயாசத்தோடே செய்ய விடாதேயுங்கள் என்று இதை பற்றியே சின்னப்பர் எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தில் கூறுகின்றார். அச்சிட்டு சின்னப்பரின் அறிவுரையின் கடைசி வாக்கியத்தை கவனியுங்கள். அது நம் ஆன்ம குருவிற்கு எந்த மன வருத்தத்தையும் வேதனையையும் ஏற்படுத்தாதபடிக்கு மறுவார்த்தை கூறாமல் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று நமக்கு உணர்த்துகிறது. ஓ பாவசங்கீர்த்தனம் செய்கிறவர்கள், ஆன்மகுருவிற்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்காக சாக்கு போக்குகள் மற்றும் அநீதியான முறையீடுகளை கூறுகிற போது ஆன்மகுருவானவர் எத்தகைய மாபெரும் வருத்தத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாவார். அப்படியென்றால் நாம் நம் ஆன்மகுருவிற்கு எந்த பதிலும் கூறாமல் கீழ்ப்படிவோமாக. மேலும் ஆன்மகுருவிற்கு கீழ்ப்படுகிற போது நாம் செய்யக்கூடிய எந்த காரியத்திற்காகவும் சர்வேஸ்வரனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று பயப்படாமல் இருப்போமாக. சர்வேஸ்வரனுடைய வழியில் முன்னேற ஆசிக்கிற எல்லோரும் கற்றறிந்த ஒரு ஆன்மகுருவின் கீழ் அவர்களே விட்டு விடுவார்களாக. அவர்கள் சர்வேஸ்வரனுக்கு பதிலாக இந்த ஆன்மகுருவிற்கு கீழ்ப்படிவார்கள். அவ்விதம் அவருக்கு கீழ்ப்படுகிற போது அவர்கள் செய்கிற காரியங்கள் பற்றி சர்வேஸ்வரனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டாம் என்று நிச்சயித்திருப்பார்களாக என்று அச்சிஷ்ட பிலிப் நேரியார் போதிக்கின்றார். ஆகையால் நீ உன் ஆன்மகுருவிற்கு கீழ்ப்படிவதை அனுசரிக்கும் போது நடுத்தீர்வின் நாளிலே நமது ஆண்டவர் உன்னிடம், நீ ஏன் அந்த ஜீவி அந்தஸ்தை தேர்ந்தெடுத்தாய்? அல்லது நீ ஏன் அடிக்கடி திவ்ய நன்மை உட்கொண்டாய்? அல்லது தபசின் அந்த சில குறிப்பிட்ட அலுவல்களை நீ ஏன் தவிர்த்தாய் என்று உன்னிடம் கேட்பாராகில், ஆண்டவரே, நான் இவை எல்லாவற்றையும் என் ஆன்மகுருவிற்கு கீழ்ப்படிந்து நிறைவேற்றினேன் என்று நீ பதில் கூறுவாய். அப்போது ஆண்டவர் உன் காரியங்கள் எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்வார். அச்சிட்ட சாமிநாதர் ஒரு சமயம் தன் ஆன்மகுருவிற்கு கீழ்ப்படிவதை குறித்து மன உறுத்தலுக்கு ஆளானார். அச்சமயம் நமது ஆண்டவர் அவரிடம், நீ ஏன் உன் ஆன்மகுருவிற்கு கீழ்ப்படிய தயங்குகிறாய்? அவர் உன்னை வழிநடத்துகிற காரியங்கள் எல்லாம் உன் ஆத்துமத்திற்கு பயனளிக்கக்கூடியனவாகத்தான் இருக்கும் என்று கூறியதாக சங்கைக்குரிய மார்க் சுவாமியார் அறிவிக்கின்றார். ஆகையால் அஷ்ட பெர்னார்ட் சர்வேஸ்வரனுடைய ஸ்தானத்தில் இருக்கிற மனிதர் இடுகிற கட்டளையை எல்லாம் பாவகரமானதாக இல்லாத பட்சத்தில் சர்வேஸ்வரனிடமிருந்தே வருகின்றன என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். ஒரு சமயம் அஷ்ட பெர்னார்டுவின் சீடர்களில் ஒருவர் மன உறுத்தலினால் திவ்ய பலி பூசை நிறைவேற்றுவதற்கும் பயப்பட்டுக் கொண்டிருந்தார். அஷ்ட பெர்னார்டின் அறிவுரையையும் ஏற்று அதன்படி திவ்ய பலி பூசையை நிறைவேற்றும் கூட பயந்தார். உடனே அந்த சீடருடைய ஆன்மகுருவாக அஷ்ட பெர்னார்டு உடனே திவ்ய பலி பூசை நிறைவேற்ற வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதற்கு அந்த சீடர் உடனே கீழ்ப்படிந்தார். அவருடைய மன உறுத்தல் உடனே அவரிடமிருந்து அகன்றது என்று வேதசாஸ்திரியான ஜெர்சன் நிகழ்வை பற்றி விவரிக்கின்றார். மேலும் சிலர், சர்வேஸ்வரன் அஷ்ட பெர்னார்டை எனக்கு ஆன்ம இயக்குநராக அனுப்பியிருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும், ஆனால் என் ஆன்மகுரு அஷ்ட பெர்னார்டு இல்லை என்று கூறுவர். விதமாக பேசுகிற நீங்கள் யாராயிருந்தாலும் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். ஏனெனில் ஒருவர் கற்றறிந்தவராயிருப்பதால் நீங்கள் உங்களையே அவருடைய வழிகாட்டுதலின் கீழ் வைக்கவில்லை. ஆனால் அவர் உங்களை வழி நடத்தும்படி சர்வேஸ்வரனால் உங்களுக்கு மேல் வைக்கப்பட்டிருப்பதால்
மனிதருக்கு கீழ்ப்படிவது போல் அல்லாமல் சர்வேஸ்வரனுக்கே கீழ்ப்படிவது போல் அவருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று மேலும் ஜெர்சன் தொடர்ந்து கூறுகின்றார். ஆகையால் உங்கள் ஆன்மகுரு கற்றறிந்தவராக இருக்கிறார் என்கிற காரணத்திற்காக இல்லாமல், ஆனால் சர்வேஸ்வரன் தாமே உங்களுடைய ஆன்ம வழிகாட்டியாகவும் ஆன்ம குருவாகவும் உங்களுக்கு அவரை அளித்திருப்பதால் அவருடைய வழிகாட்டுதலின் கீழ் நீங்கள் உங்களுடைய ஆத்துமத்தை ஒப்படைத்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் சர்வேஸ்வரனுக்கு கீழ்ப்படிவது போல் உங்கள் ஆன்ம குருவிற்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுகின்ற மனிதன் வெற்றி அடைவான் என்று பழமொழி ஆகமத்தில் வாசிக்கிறோம். நீதிமான்கள் கீழ்ப்படுகிறவன் நரகத்தினுடைய சோதனைகளை வெற்றி கொள்வான் என்று நீதியுடன் நிச்சயித்திருக்கிறார்கள். ஏனெனில் கீழ்ப்படிவதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய சொந்த சுய சித்தத்தையே மனிதர்களுடைய கட்டளைகளுக்கு உட்படுத்துவதால் கீழ்ப்படியாமையால் நரகத்தில் விழுந்த பசாசுகளை விட மேலானவர்களாக அவர்கள் தங்களையே உருவாக்கிக் கொள்கிறார்கள் என்று அச்ச கிரகோரியார் கூறுகின்றார். கீழ்ப்படுகிறவர்கள் வெற்றி வீரர்களாயிருக்கின்றனர். ஏனெனில் அவர்கள் தங்களுடைய சித்தத்தை மற்றவர்களுக்கு கீழ்ப்படுத்தும் போது கீழ்ப்படியாமையால் நரகத்தில் விழுந்த கெட்ட சமன்சர்கள் மீது ஆட்சி செலுத்துகின்றனர். தன் சுய சித்தத்தை ஒருக்கிற ஒருவன் தன்னிடம் இருக்கிற எல்லா தீய குணங்களையும் அழித்து போடுகிறான். ஏனெனில் எல்லா துர்க்குணங்களும் சுய சித்தத்திலிருந்தே புறப்படுகின்றன என்று காசியான் கற்பிக்கின்றார். நாம் நம் சித்தத்தை ஒருக்கும் போது நம் எல்லா தீய குணங்களும் பற்றி நம்மை விட்டு மறைந்துவிடும். ஆன்ம குருவிற்கு கீழ்ப்படுகிறவன் பசாசினுடைய எல்லா மாயைகளையும் வெற்றி கொள்கிறான். சில சமயங்களில் பசாசு நல்லதை செய்வதாக சாக்குப்போக்குகளை கூறி நம்மை நம் ஆத்துமத்தின் ஆபத்தான சந்தர்ப்பங்களில் இருத்தி வைக்கும். அதேபோல் பரிசுத்த அலுவலர்களாக தோன்றிய போதிலும் நம் ஆத்துமத்திற்கு மாபெரும் தீங்கி விளைவிக்கிற சில குறிப்பிட்ட அலுவல்களில் பசாசு நம்மை ஈடுபட வைக்கும். இவ்விதமாக உதாரணமாக நம் ஞான சத்துருவானவன் சில பக்தியுள்ள கத்தோலிக்கர்களிடம் அளவிற்கு அதிகமான தபசுகளிலும் உறுத்தல்களிலும் ஈடுபட்டு அவற்றை அனுதினமும் அனுசரிக்க தூண்டுவான். அந்த அளவுக்கு மீறிய தபசு அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வெகுவாக பாதித்துவிடும். அதன் காரணமாக அவர்கள் அந்த தபசை அனுசரிப்பதை கைவிடுவார்கள். முந்தின ஒழுங்கீனமான ஜீவியத்திற்கு திரும்பி விடுவார்கள். இது ஞான ஜீவியத்தில் தங்களுக்கு தாங்களே வழிகாட்டுபவர்களுக்கு வழக்கமாக ஏற்படும் நிகழ்வாக இருக்கிறது. ஆனால் ஆன்மகுருவின் வழிகாட்டுதலின் கீழ் ஜீவிக்கிறவர்களுக்கு இத்தகைய மாயையில் விழக்கூடிய ஆபத்து ஏற்படாது. ஆன்மகுருவின் ஆலோசனையின்படி நடந்தால் பாவத்தை கட்டிக்கொண்டு விடுவோமோ என்கிற பயத்தை மன உறுத்தல் உள்ள மனிதர்களிடம் ஏற்படுத்துவதில் பசாசு மாபெரும் முயற்சி எடுத்து தீவிரமாக உழைத்து வருகிறது. இந்த வீணான பயங்கள் மட்டில் நாம் கட்டாயமாக கவனத்துடனும் விழிப்புடனும் இருக்க வேண்டும். நம் ஆன்ம இயக்குநர்களின் வழிகாட்டுதல்களுக்கு கீழ்ப்படிவது நம் கடமையாகும் என்றும், விதமாக கீழ்ப்படிந்து நம் மன உறுத்தல்களை வெற்றி கொள்ளலாம் என்றும் எல்லா வேத இயல் அறிஞர்களும் ஞான நூலாசிரியர்களும் நமக்கு கற்பிக்கின்றனர். நாம் நம் மன உறுத்தல்களுக்கு எதிராக கட்டாயமாக செயல்பட வேண்டும் என்று நட்டாலியஸ் அலெக்சாண்டர் கூறுகின்றார். இந்த சத்தியத்திற்கு ஆதரவாக இவர் அந்தோனினூஸ் கூறிய சத்தியத்தை பின்வருமாறு கூறுகின்றார். அந்தோனினூஸ் வேதசாஸ்திரியான ஜெர்சன் என்பவருடன் சேர்ந்து வீணான பயங்களின் காரணமாக ஆன்ம குருவுக்கு கீழ்ப்படியவும் மன உறுத்தல்களை வெற்றி கொள்ளவும் மறுக்கும் மன உறுத்தல் உள்ளவர்களை நோக்கி, எச்சரிக்கை, நீ பாதுகாப்பை தேடுகிற போது குழிக்குள் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று கூறி கண்டிக்கின்றனர். மிதமிஞ்சிய பயத்தினால் உன் ஆன்ம இயக்குனருக்கு கீழ்ப்படியாததன் மூலமாக பசாசின் மாயைகளில் விழுந்து விடாதபடி கவனமாயிரு. ஆகையால் பாவகரமான காரியமல்லாத எல்லாவற்றிலும் நாம் நம் ஆன்ம குருவிற்கு கீழ்ப்படியும்படி எல்லா ஞான தந்தையர்களும் நமக்கு அறிவுறுத்துகின்றனர். சாமிநாதர் சபை சேர்ந்த முத்திபில்பிட்டு ஹூபர்ட் பாவகரமான அல்லது கெட்ட காரியமாக இல்லாத வரைக்கும் ஆன்ம குருவிடமிருந்து வருகிற கட்டளையை எல்லாம் சர்வேஸ்வரனிடமிருந்தே வருவதைப் போல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். கர்த்தூசிய துறவர சபையைச் சேர்ந்த முத்திபில்பிட்டு டெனிஸ் சந்தேகத்திற்குரிய காரியங்களில் நாம் கட்டாயமாக நம் ஞான அதிகாரிகளுடைய கூற்றிற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏனெனில் அக்காரியம் சர்வேஸ்வரனுக்கு எதிராக இருந்தால் கூட ஞான அதிகாரிக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவன் கீழ்ப்படிதலின் காரணமாக அப்பாவத்திலிருந்து மன்னிப்பை அடைந்து கொள்கிறான் என்று கூறுகின்றார். ஜெர்சன் கற்பிப்பதன்படி வேண்டுமென்றே மனசாட்சிக்கு எதிராக செயல்படுவது என்பதும்
சில சந்தேகத்திற்குரிய காரியத்தில் பாவம் கட்டிக்கொள்ள கூடுமோ என்கிற பயத்திற்கு எதிராக செயல்படுவது என்பதும் இருவேறு வித்தியாசமான காரியங்களாகும். இந்த பயத்தை நம்மிடமிருந்து கட்டாயமாக அகற்றிவிட வேண்டும், நம் ஆன்ம குருவிற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஜெர்சன் தொடர்ந்து மேலும் கூறுகின்றார். ஒரே வார்த்தையில் கூற வேண்டுமெனில், ஞான தந்தைக்கு கீழ்ப்படுகிறவன் எப்போதும் பாதுகாப்பாக இருக்கிறான். உண்மையாகவே கீழ்ப்படிதலுள்ள ஒரு ஆத்மம் ஒருபோதும் சேதமாகாது என்று கூறுவதே அஸ்டர் பிரான்சிஸ் சலேசியார் வழக்கமாக கொண்டிருந்தார். நாம் சர்வேஸ்வரனுடைய உத்தம தினத்தின் பாதையில் நன்றாக சென்று கொண்டிருக்கிறோம் என்று நம் ஆன்ம இயக்குநரிடமிருந்து அறிந்து கொள்வதில் கட்டாயமாக நாம் திருப்தி அடைய வேண்டும். இதை பற்றி இன்னும் கூடுதல் நிச்சயப்படுத்தும்படியாக வேறு எதையும் தேடாமல் நாம் திருப்தி அடைய வேண்டும். இரண்டாவது தியான கருத்து. ஆன்ம குருவுக்கு கீழ்ப்படியாதவர்கள் எவ்வளவு மாபெரும் நித்திய கேட்டின் ஆபத்தில் தங்களையே நிறுத்தியிருக்கிறார்கள். தமது குருக்களுக்கு செவி கொடுக்கிறவர்கள் தமக்கே செவி கொடுக்கிறதாகவும், அவளை புறக்கணிக்கிறவர்கள் தம்மையே புறக்கணிக்கிறதாகவும் நமது ஆண்டவர் தாமே நம்மிடம் கூறியிருக்கிறார். மக்களை வழிநடத்தும்படியான பொறுப்பை சர்வேஸ்வரன் எலிசேயுஸ் தீர்க்கதரிசியிடம் ஒப்படைத்த பிறகு அச்சமயம் மக்கள் தன்னிடம் காண்பித்த வெறுப்பை பற்றி சர்வேஸ்வரனிடம் எலிசேயுஸ் தீர்க்கதரிசி முறையிட்ட போது ஆண்டவர் அவரிடம், நான் அவர்கள் மேல் ஆட்சி செலுத்தாமல் இருப்பதற்காக அவர்கள் உன்னை அல்ல நம்மையே நிராகரித்திருக்கின்றனர் என்று கூறுகிறதை 1 அரசராகமத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்றால் தங்களுடைய ஆன்ம குருக்களின் ஆலோசனையை புறக்கணிக்கிறவர்கள் ஆன்ம குருக்களை தமது சொந்த பிரதிநிதிகளாக ஏற்படுத்திய சர்வேஸ்வரனையே புறக்கணிக்கின்றனர். உங்கள் ஞான வழிகாட்டிகளுக்கு பணிந்து அடங்கி நடங்கள், ஏனெனில் அவர்கள் உங்கள் ஆத்மங்களுக்காக உத்தரவாதம் பண்ண வேண்டியவர்களாக கொள்ள உங்கள் மேல் விழிப்பாயிருக்கிறார்கள். அவர்கள் அதை சந்தோஷத்தோடே அன்றி ஆயாசத்தோடே செய்ய விடாதேயுங்கள் என்று இதை பற்றிய கிருஷ்ணப்பர் எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தில் கூறுகின்றார். சிலர் அவர்களுடைய ஆன்ம குருவானவருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டு அவருடைய சொந்த கருத்தினுடைய போக்கிற்கே அவரையும் கொண்டு வருவதற்கு மாபெரும் முயற்சி செய்வார்கள். இதுவே ஞான தந்தையர்களுக்கு மாபெரும் வேதனைக்கான காரணமாயிருக்கும். ஆனால் அப்போஸ்தலர், இது உனக்கு பயன் அளிக்காது, ஏனெனில் ஆன்ம குருவானவர் நீ அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதை காணும்போது மிகுந்த கஷ்டத்துடன் மட்டுமே சர்வேஸ்வரனுடைய நேரிய உத்தம தினத்தின் பாதையில் உன்னை நடக்கச் செய்யக்கூடும் என்பதை உணர்ந்தவராக உன் ஆத்மத்திற்கு வழிகாட்டுவதை கைவிட்டு விடுவார் என்று கூறுகின்றார். ஒரு கப்பலை ஓட்டுகிற மாலுமி அதன் சுக்கானை இயக்க மறுக்கிற போது அந்த கப்பலின் கதி எவ்வளவு பரிதாப நிலையில் இருக்கும். ஒரு மருத்துவனால் கைவிடப்பட்ட ஒரு நோயாளியின் நிலைமை எவ்வளவு இறங்குவதற்குரியதாயிருக்கும். ஒரு நோயாளி மருத்துவனுக்கு கீழ்ப்படி மறுக்கும் போது மருத்துவனால் அளிக்கப்பட்ட மருந்தை சாப்பிட மறுப்பதுடன் கூட தனக்கு பிடித்த உணவையும் பானத்தையும் மருந்துகிறவனாக இருக்கிற நோயாளியை மருத்துவனும் கைவிட்டு அவனுடைய சபல புத்திக்கே கையளித்து அவனுடைய ஆசாவாசத்திற்கே கையளித்து விடுவான். ஆனால் இத்தகைய நோயாளி உடல் ஆரோக்கியத்தை மறுபடியும் அடைவான் என்று எந்த நம்பிக்கையை நாம் கொள்ளக்கூடும்? தனித்து இருக்கிறவனுக்கோ அப்படி அல்லவே. அவன் விழுந்தால் ஐயோ அவனை தூக்குவார் இல்லையே என்று சங்க பிரசங்கி ஆகமத்தில் வாசிக்கிறோம். தன்னைத்தானே வழிநடத்த ஆசிக்கிற பாவியானவனுக்கு ஐயோ கேடு. அறிவு புகட்டி அவனை திருத்துவதற்கு அவனுக்கென்று யாரும் இல்லாமல் போய்விடுவார்கள். ஆதலால் அவன் நித்திய பாதாளத்தை நோக்கி துரிதமாக ஓடிக்கொண்டிருப்பான். இந்த உலகத்திற்கு வருகிற ஒவ்வொருவரையும் பார்த்து திவ்யஸ்பிரித்து சாந்தவான சர்வேஸ்வரன் கன்னிகளின் நடுவில் பிரவேசிக்கிறோம் என்று சர்வ பிரசங்கி ஆகமத்தில் கூறுகின்றார். நாம் இந்த பூமியில் 1000 கன்னிகள் மத்தியில் நடந்து செல்கிறோம். அதாவது நம்மை அடிக்கடி ஏமாற்றுகிற பசாசனுடைய சோதனைகள் மத்தியிலும் ஆபத்தான சந்தர்ப்பங்களின் மத்தியிலும் சக தோழர்கள் மற்றும் நம் ஆசாவாசங்கள் மத்தியிலும் நாம் ஜீவிக்கிறோம். இவ்வளவு அநேக ஆபத்துக்கள் மத்தியில் யார் ரட்சிக்கப்படுவார்கள்? இதற்கான பதிலை வஞ்சனைக்கு தப்பித்துக் கொள்பவனோவெனில் சுகமாயிருப்பான் என்கிற பழமொழியாகம வாக்கியத்தில் காண்கிறோம். இந்த கன்னிகளை தவிர்க்கிறவர்கள் மட்டுமே காப்பாற்றப்படுவார்கள். நாம் எவ்வாறு இந்த கன்னிகளை தவிர்க்கலாம்? ஒரு இரவு நேரத்தை குழிகளும் சரிவுகளும் ஆபத்தான பாதைகளும் நிறைந்த அடர்த்தியான ஒரு காட்டை கடந்து செல்ல நேரிட்டால், வழிகாட்டியும் இல்லாமல் விளக்கும் இல்லாமல் இருந்தால் உன் உயிரியே நிச்சயமாக இழக்கக்கூடிய மாபெரும் ஆபத்தில் நீ உன்னையே உட்படுத்தி விடுவாய். உனக்கு நீயே வழிகாட்டியாக இருக்க ஆசிக்கிறாய். ஆகையால் உன்னிலுள்ள ஒளியானது இருளாகாதபடிக்கு பார்த்துக்கொள் என்று ஆண்டவர் தாமே இக்காரியத்தில் நம்மை எச்சரிக்கிறதை லூகாஸ் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். நீ கொண்டிருக்கிறதாக எண்ணுகிற உன் ஒளியே உன் அழிவாக இருக்கும். உன் ஒளி இருளானால்
அதுவே உன் அழிவாயிருக்கும். அது உன்னை ஒரு குழிக்குள் இட்டு சென்றுவிடும். நம் இரட்சணிய பாதையில் நாம் எல்லோரும் நம் ஞான இயக்குனரின் வழிகாட்டுதலுக்கு நம்மையே கையளித்து விட வேண்டும் என்று சர்வேஸ்வரன் திருவுளம் கொண்டிருக்கிறார். அச்சிஷ்டவர்களில் மகா கற்றறிந்தவர்கள் கூட ஞான காரியங்களில் இவ்விதமாக தங்களையே ஆன்ம இயக்குனர்களின் வழி நடத்துதல்களுக்கு கையளித்து ஜீவித்தனர். ஆண்டவர் நாம் நம்மையே தாழ்த்தும்படி ஆசிக்கின்றார். நம் வழிகாட்டியாக இருக்கிற நம் ஆன்மகுருவின் வழிகாட்டுதலின் கீழ் நம்மையே விட்டுவிடும்படி ஆசிக்கின்றார். ஆன்ம இயக்குனரின் ஆலோசனையை அலட்சியப்படுத்தி அதை புறக்கணித்து தன்னையே வழிநடத்திக் கொள்கிற ஒருவனை சோதிப்பதற்கு பசாசு தேவைப்படாது. அத்தகைய மனிதன் அவனுக்கே பசாசாக இருக்கிறான் என்று வேதசாஸ்திரியான ஜெர்சன் கூறுகின்றார். ஆன்ம இயக்குனருக்கு கீழ்ப்படியாத ஒருவனை சர்வேஸ்வரன் காண்கிற போது அவனை அவனுடைய சொந்த ஆசாபாசங்களை பின்பற்றுவதற்கு அனுமதித்து விடுகிறார். அவர்கள் இறுதிய இச்சையின்படியே அவர்களை கை நெகிழ்ந்தோம் இன்று சங்கீதத்தில் இதை பற்றியே சர்வேஸ்வரன் அறிவிக்கிறதை வாசிக்கிறோம். கீழ்ப்படியாமே சகுனக்குறி கேட்கிற பாவம் போலாகிறது. அவருக்கு ஒத்துப்போகாமல் இருக்கிறது விக்கிரக ஆராதனை பாவம் போலாகிறது என்று 1 அரசராகமத்தில் வாசிக்கிறோம். வேதாகம பகுதியை விவரிக்கையில் விக்கிரக ஆராதனை என்கிற பாவமானது சர்வேஸ்வரனை புறக்கணித்து விட்டு ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கிறதில் அடங்கியிருக்கிறது. தன் சுய சித்தத்தை செய்வதற்காக ஆன்மகுருவிற்கு கீழ்ப்படியாத போது ஒரு பாவியானவன் இதே பாவத்தை கட்டிக்கொள்கிறான். ஏனெனில் சர்வேஸ்வரன் தமது ஊழியரான ஆன்மகுருவின் மூலம் அவனிடம் பேசி வெளிப்படுத்திய தேவ திருச்சித்தத்தையே நிறைவேற்ற அவன் மறுக்கிறான். அவன் தன் சுயசித்தமாகிய விக்கிரகத்தை ஆராதிக்கிறான். அவன் எதை விரும்புவானோ அதை மட்டுமே செய்வான் என்று அச்சிஸ்டர் கிரகோரியார் கூறுகின்றார். ஆகவே தான் அச்சிஸ்டர் சில்வியர் லப்பர் ஆன்மகுருவின் ஆலோசனையை பின்பற்றாமல் இருப்பது என்பது ஆங்காரமும் விசுவாசமின்மையும் தான் என்று கூறுகின்றார். ஏனெனில் உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான் என்று ஆண்டவர் தாமே கூறியிருக்கிற சுசேஷ வாக்கியத்தை விசுவசியாமல் இருப்பதிலிருந்தே இக்கீழ்ப்படியாமை புறப்படுகிறது போல் தோன்றுகிறது. அப்படியென்றால் நீ உன் ஆத்மத்தை ரட்சித்துக் கொள்வதற்கு ஆசித்தால் காலந்தவறாமல் உன் ஆன்ம குருவிற்கு கீழ்ப்படி. நீ சாதாரணமாக செய்கிற பாவ சங்கீர்த்தனங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட ஆன்ம குருவியை தொடர்ந்து நிலையாய் கொண்டிருப்பதன் மட்டில் மிகுந்த கவனத்துடன் இரு. ஒரு குருவிடமிருந்து இன்னொரு குருவிடம் பாவ சங்கீர்த்தனத்திற்காக செல்வதை தவிர்த்து விடு. ஆன்ம குருவை மாற்றாதே. ஒரு கற்றறிந்த குருவானவரை உன் ஆன்மகுருவாக தேர்ந்தெடு. துவக்கத்தில் அவரிடம் பொது பாவ சங்கீர்த்தனம் செய். அப்போது அது உன் ஜீவியத்தில் பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்கு மாபெரும் உதவியாக இருக்கும் என்பதை அனுபவ ரீதியாக நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு முறை நீ உன் ஆன்ம இயக்குனரை தேர்ந்தெடுத்த பிறகு நீதியானதும் வெளிப்படையானதுமான காரணத்தினால் அன்றி நீ உன் ஆன்மகுருவை விட்டு செல்லக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் நான் என் ஆன்மகுருவை மாற்ற வேண்டும் என்று தீர்மானித்த போதெல்லாம் எனக்குள்ளே மிகுந்த வேதனையான கண்டித்தலை நான் உணர்ந்தேன் என்று அஷ்ட அபிலாசரசம்மாள் கூறுகின்றார். ஓ மகாபுருஷ தேவமாதாவே, என்மேல் இவ்வளவான சிநேகமும் இரக்கம் உள்ள தேவரீரிடம் சோதனை வேளைகளில் நான் எப்போதும் உதவி தேடி ஓடி வர தேவையான நல்ல மனதையும் ஆண்டவரை தினமும் அதிகமாக நேசிக்கவும் தேவரின் பேரில் உத்தமமான பக்தியை கொண்டிருக்கவும் நல்ல பாவ சங்கீர்த்தனம் அடிக்கடி செய்யவும் தேவையான தேவவர பிரசாதத்தை அளித்தல் வேண்டுமென்று மன்றாடுகிறேன். ஆமேன். மிஸ்டர் அல்போன்ஸ் மரிய லிகோரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மிஸ்டர் அமலோற்ப மாமரியே வாழ்க.